ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைலரிங் கிளாஸோட 7வது கிளாஸ் தான் இது. இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் வந்து கிராஸ் வராமல் ஓர் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சேலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஸ் வந்து கட் பண்ணாமல் மடிச்சடிக்கிறப்ப உங்களுக்கு சேலை வந்து மேலே வந்து ஒரு சைஸாகவும் அப்படியே கீழே போகிறப்ப பெருசு சின்னதுமாக மாறி மாறி வரும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் எப்படி கரெக்டாக வந்து ஓர் அடிக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சேரீ ஓரடிக்க வந்து கற்றுக்கலாம். வாங்க எப்படி வந்து கிராஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில்க் சேரீ தான் எடுத்திருக்கேன். இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நூல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், ஒரு நூலை மட்டும் வச்சு இந்த மாதிரி இழுக்கணும். வீடியோவில் வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம நூல் இழுக்கிறப்ப அந்த நூல் போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் தான் போகும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நேராக வந்து நம்ம சேரீ வந்து கட் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கட் பண்ணி மடிச்சடிக்கிறப்ப துணி வந்து கிராஸ் போகாமல் நம்மளுக்கு நேராக வரும். நான் மறுபடியும் இன்னொரு டைம் கூட பாருங்கள் தெளிவாக வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நூல் பார்த்திங்கன்னா ஒரு நூலை பிடிச்சி வேகமாக வந்து நம்ம நூலை பிடிச்சி வேகமாக இழுத்தோம் அப்படின்னா நூல் வந்து கட்டாயிரும், டக்குன்னு கட்டாயிரும். நூலை வந்து மெதுவாக வந்து இழுத்து துணியை வந்து இந்த மாதிரி சுருக்கமாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து கொஞ்சம் லென்த் வரைக்கும் நம்ம வந்து இழுக்க முடியும். நூல் வந்து எந்த அளவுக்கு வந்து நேர்கோடு போயிருக்குதோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நூல் கட்டான இடத்துலேருந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு நூலை எடுத்து மறுபடியும் இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே லைனில் நேர்கோடு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் ஸ்டெப் நீங்கள் நூல் கட்டார இடத்துலேருந்து மறுபடியும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நேர்கோடு வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற சேலைக்காகட்டும், கிரேப் சில்க் சேரீ, பூனம் சேரீ எல்லா சேரீக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்து நம்ம மடிச்சடிக்கலாம். எந்த கிராஸும் வராமல் ஸ்ட்ரைட்டாக வந்து மடிச்சடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிரேப் சில்க் சேரீ எடுத்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு தைக்க கற்றுக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு சேரீ இருக்குன்னா சேரீயில் இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு ஒரு டிசைன் வருது. அந்த டிசைன் நேராக தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிசைன்லேயே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த பிரிண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் டிசைன் வச்சு கட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரீ கட் பண்ணுறது தப்பாக தான் போகும். இப்போ வந்து அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை வந்து இப்படி மெதுவாக 2 பக்கம் இப்போ கிழிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நேர்கோட்டில் வந்து கிழியும். பாருங்கள், இப்போ நான் வந்து கிழிச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சேரீயை வந்து கிழிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இழுத்தோன்னா ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸில் வந்து கிழிக்கணும். மெதுவாக லைட்டாக தான் வந்து கிழிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் அந்த கோடு வச்சு கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தப்பாக தான் போயிருக்கு. பார்த்திங்கன்னா கோட்லேயே எவ்வளோ பாதி டிசைன் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. இதில் நீங்கள் கோடை வச்சு கட் பண்ணுறப்ப என்ன எச்சா தான் கிராஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேராக வந்து துணி வந்து கிடச்சிருச்சு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனை வச்சு நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே நான் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் இருக்கிற சைடு எப்படி வந்து கட் பண்ணால் நம்ம ப்ளவுஸை ஒட்டியே வந்து எப்பயுமே வந்து கிழிக்கக்கூடாது. ப்ளவுஸில் வந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு கிழிச்சிக்குங்க. ஏன்னா கிராஸ் ஒவ்வொரு சைடில் அதிகமாக கிராஸ் வரும். நம்ம இப்படி கிழிக்கிறப்ப ப்ளவுஸ்லேருந்து பாதி துணி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு கட் கொடுத்து இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்குங்க. எல்லா கிளாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. பூனம் சில்க்கு, கிரேப் சில்க்கு இந்த மாதிரி கிளாத்துக்கு இந்த மாதிரி கிழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பட்டு சேரீலாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பட்டு சேரீ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற சேரீல எல்லாமே நீங்கள் அந்த நூல் எடுத்து கட் பண்ண பார்த்திங்களா அந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து மடிச்சடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு பக்கம் தான் மடிச்சடிக்க போகிறோம். சேரீயோட ராங் சைடு எதுன்னு பார்த்து எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரீ மடிச்சடிக்கிறது எடுத்த உடனே பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு பெரிய மடிப்பெல்லாம் மடிக்கக்கூடாது. சேரீ மடிச்சிருக்கிறது எப்பயுமே வந்து குட்டியாக மடிச்சிங்கன்னா மட்டும்தான் அழகாக இருக்கும். 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிங்க.
ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டபுள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டபுள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேரீயோட எட்ஜில் தான் அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கிராஸ் போகாமல் எட்ஜ்லேயே வந்து நீட்டாக அடிச்சுட்டு வாங்க. நம்ம கிராஸ்லாம் கட் பண்ணனால இப்போ பார்த்திங்கன்னா மடிச்சடிக்கிறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். உருண்டுட்டு போகிறது, ஒரு பக்கமாக இழுத்த மாதிரி வரும். நம்ம கிராஸ் கட் பண்ணாமல் அடித்தோம்னா சேரீ வந்து ஒரு மாதிரி இழுத்த மாதிரி போகும். அதெல்லாம் எதுவுமே வராமல் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி சேரீயை இழுத்து பிடிச்சி ஓரடிக்கிங்க. சும்மா ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு லூஸாக பிடிச்சிட்டு மடிச்சடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து இன்னமும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். முடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா டபுள் தையல் போட்டு நீங்கள் வந்து முடிச்சுக்குங்க. கிரேப் சில்க் சேரீலேயே அதே மாதிரி தான். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம மெதுவாக அடிக்கணும். கிரேப் சில்க் சேரீயில் அந்த மாதிரி மடித்து கொஞ்சம் லூஸாக விட்டு நீங்கள் அடிச்சிங்கனாலே அழகாக வந்து மடிஞ்சு வரும். நம்ம வந்து கிளாத்தை வந்து நல்லா இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பின்னாடி வர துணியை வச்சு இழுத்து பிடிச்சி அடிக்கிறதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கிளாத்தை வந்து லூஸாக விட்டு நீங்கள் மடித்து அடிச்சுட்டு வந்தீங்கனாலே கரெக்டாக ஃபினிஷிங் சூப்பராக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.